now get ready for a wonderful skit performance by our talented children. Yes, skit beautifully presents the journey of education through time, from the olden days to the middle period and finally to the modern day education system. Our little stars will creatively showcase how learning and schools have evolved over the years. With their charming costumes and through thoughtful props, they will clearly bring out the differences between each period in a very interesting way. Let us sit back enjoying their amazing performance and appreciate the effort and creativity of these young talents. Our KG kids are here to present you a skit about the progress of technology and our journey to time, past, present, future. ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம சிஷ்யர்ஸ் நமக்காக ஒரு ஸ்கிட் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. ஸ்கிட்டோட டாபிக் என்னன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? சரி ரொம்ப திங்க் பண்ணி டயர்டாக வேண்டாம், நானே சொல்லிடுறேன். நம்ம சிஷ்யர்ஸ் நம்மளுடைய வாழ்க்கை முறையை பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர், அதாவது அந்த காலம், இந்த காலம், எதிர்காலம் அப்படின்னு பிரித்து இந்த ஸ்டேஜில் ஆக்ட் பண்ண ரெடியாக வந்திருக்காங்க. வாட்ச் பண்ண நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ஹலோ, கொஞ்சம் அப்படியே ரிவைண்ட் பண்ணி அந்த காலத்துக்கு போலாம், வரீங்களா? வணக்கம் டீச்சர். வணக்கம். எல்லாரும் உட்காருங்க. 2 நாள் லீவ் விட்டாச்சு. வீட்டு படம் எல்லாம் எழுதியாச்சா? எழுதிட்டோம் டீச்சர். எழுதாதவங்க யாராவது இருந்தா எழுந்திரிங்க. அப்படி இருந்தா எழுந்து ஓரமா நில்லுங்க. ஏண்டா நீ எழுதல? பாட்டி செத்துட்டாங்க டீச்சர், ஊருக்கு போயிட்டேன். ஏண்டா போன வாரம் தான் பாட்டி செத்துட்டாங்க ஊருக்கு போனேன்னு சொன்னேன். அது வேற பாட்டி டீச்சர். வாரம் ஒரு பாட்டியா? உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வா, உனக்கு எத்தனை தாத்தா பாட்டின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். டேய், உங்க அப்பா உங்க ஸ்கூல்ல சேர்க்கும் போதே சொன்னாரு, கண்ணு 2 விட்டுட்டு மொத்தமா உடிச்சிருங்கன்னு. ஐயோ வேணாம் டீச்சர், நான் சும்மா சொன்னேன். எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன கம்பு எடுத்து விளாசிடுவாங்க. சாரி டீச்சர், நான் சும்மா தான் சொன்னேன். வீட்டு பாடம் எழுத மறந்துட்டேன். என்னது மறந்துட்டியா? காலையில சாப்பிட்டியா ராஜா? சாப்பிட்டேன் டீச்சர். 5 இட்லி தான் சாப்பிட்டேன். அதுக்குள்ள ஸ்கூலுக்கு மணி ஆயிடுச்சு, போதும்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க டீச்சர். சாப்பிட மறக்கல, வீட்டு பாடம் எழுத மறந்துட்டியா? நீட்டு கைய. வலிக்குது டீச்சர். என்னடா ரொம்ப வலிக்குதா? இனிமேல் வீட்டு பாடம் கரெக்டா எழுதிட்டு வந்துடு, சரியா? சரிடா. அமைதி. என்ன அங்க ஒரே பேச்சு சத்தம்? அமைதியா எல்லாரும் பாடத்தை கவனிங்க.
பசிக்குதுமா. களி கிட்னி வச்சிருக்கேன்ப்பா, போய் கையை காலை கழுவிட்டு வந்து சாப்பிடு. அத்தை அத்தை, ராமு அனுப்புறீங்களா? நாங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரோம். அம்மா அம்மா, நான் போகட்டுமா? விளையாடிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரி சரி, போயிட்டு வாப்பா. வெரசா வந்து பாடத்தை படிக்கணும், சரியா? அப்பா வேற வந்துருவாங்க. ஆமா ஆமா, வீட்டு பாடம் எழுதணும். இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து டீச்சர் என் ஃப்ரெண்டு முருகன் வீட்டு பாடம் எழுதணும்னு அடிச்சுட்டாங்கம்மா. உங்க வேலையை கரெக்டா செஞ்சா டீச்சர் எப்பா அடிக்க போறாங்க? போய் விளையாடிட்டு வந்து எழுதுற வேலையை பாரு. சரிம்மா. நம்ம ஐஸ்காய் விளையாடலாமா? இல்ல இல்ல, ஏழுகள் விளையாடலாம்டா. இல்லடா, நம்ம கில்லி விளையாடலாம். சரி சரி, எல்லாமே விளையாடிட்டா போச்சு. ஐயோ, மணி ஆயிடுச்சா? அப்பா வந்துட்டு திட்டுவாரே. ஏய் வாங்கடா, எல்லாரும் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். ஏன்டா இப்படி லேட்டு? போய் கையை காலை கழுவிட்டு வந்து படி. அம்மா, தூக்கமா வருதுமா. என்னது, தூக்கம் வருதா? வரும் வரும், இரு அப்பா வரட்டும் சொல்றேன். ஐயோ வேணாமா, வேணாம். என்னடா, என்ன வேணாம்? சத்தம் தெருமுக்கு வரைக்கும் கேக்குது. வீட்டு பாடம் எழுத சொன்னா துரைக்கு தூக்கம் வருதான். கொஞ்சம் என்னன்னு கேட்டு போங்க. காட்டுலயும் மேட்லயும் வேலை பார்த்து கான்வென்ட்ல காசை கட்டி படிக்க வச்சா படிக்க கசக்குதா? எடை அந்த குச்சிய. இல்லப்பா, இதோ எழுதிடுறேன்ப்பா. சொல்றவங்க சொன்னதான் கேட்கறவங்க கேட்பாங்க. அடே பேராண்டி, என்ன பாட்டி? அங்க மாடத்துல என்னோட வெத்தலை வாக்கு போட்டி இருக்கும், கொஞ்சம் எடுத்துட்டு வரியாப்பா? இதோ வந்துட்டேன் பாட்டி. சரி சரி, எல்லாரும் சீக்கிரம் வாங்க, சேர்ந்து சாப்பிடலாம். என்னம்மா இருக்கு சாப்பிட? சாயங்காலம் கொடுத்த களி தாண்டா. நாளைக்கு அம்மா நெல்லு சோறு ஆக்கி தரேன். சரிம்மா. இங்க பாரு ராமா, பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா படிக்கணும். கூட படிக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஒழுங்கா சண்டை போடாம பழகணும். சரியா கண்ணு? இப்ப போய் நேரத்தோட தூங்குப்பா. காலம்பர சீக்கிரம் எழுந்து படிக்கணும்ல. சரிப்பா, நீங்க எப்பவும் சொல்ற மாதிரி 9 மணிக்கெல்லாம் தூங்கி 6 மணிக்கெல்லாம் எழுந்துடுறேன். ஏமா மருமகளே, கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க. நீங்க இருங்கம்மா, நான் எடுத்து தரேன். இந்தாங்க பாட்டி. ஏன் ராசா, போய் தூங்குப்பா. இப்ப நம்ம அந்த காலத்துல இருந்தவங்களுடைய ஒரு நாள் வாழ்க்கை முறையை பார்த்தோம். வாங்க இந்த காலத்து வாழ்க்கை முறையை பார்ப்போம். தூங்கு மூஞ்சி, லேசி கோஸ், லாஸ்ட் பெஞ்ச் மறவாண்டா. டிஃபன் பாக்ஸ் சமையல் கட்டு அயன் பண்ணு, யூனிஃபார்ம் அடுத்த கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு. லேட் நைட் பாலிஷ் போட்டு அழுக்கு சாக்ஸ வாஷ் பண்ணு. டெய்லி லேட் கெட் அவுட். தூக்கம் போச்சு, டயர்ட் ஆச்சு. ஹோம் வர்க் எஸ்கேப். டெய்லி இதே வேலையா போச்சு. சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி. பிம்பிலிக்கு பிலாபி. கையில் மாட்டிக்கிட்டா நிலவோடு மார்னிங் வாக்கா, கியா முய்யா டாக்கா, சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஓடி போட்டா. பேபி மம்மி நந்தானே, பேபி டாடி நந்தானே, எந்தன் உலகம் நீதானே, எந்தன் இதயம் நீதானே. ஏ ஹே 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 ஏ ஹே ஹே ஹே. Wow, our classroom was so beautiful. Hey, where's the blackboard? That one kadadappa. Now we are on the smart board. Think smart, act smart. Good morning, ma'am. Good morning, kids. Do you know where we are? We are in Google Classroom. Google Classroom? Then we can finish our work easily with our system. No need to write. Correct, Dana? Yeah, learning has become more easy and interesting. We are able to learn all the concepts through videos. Learning becomes quick. Right. அப்ப இனிமே ஜாலி தான்.
பிஸியாக இருக்குப்பா. தப்பாக டைப் பண்ணாலும் கரெக்டாக ஆன்சர் வருது த்ரூ ஆட்டோ கரெக்ட் மோட். What is the answer for 3 plus 3? Ma'am, 6. Good. Sit down. டெக்னாலஜி வளரும்போது செல்ஃப் ஸ்டடி இன்க்ரீஸ் ஆகுது, பட் ரைட்டிங் இஸ் ரெடியூஸ்ட். டெக்னாலஜி மேலே டிபெண்டன்ஸ் அதிகமாக கிட்ஸுடைய திங்கிங் கெப்பாசிட்டி லோ ஆகிட்டே போகுது. மிஸ்டேக் ஆகாமல் இருக்கணும்னு ஸ்பெல்லிங்ஸ் ஆட்டோ கரெக்ட் ஆகிறது குட் ஒன்லி. பட் இப்படியே போனால் அந்த வேர்டுடைய ஸ்பெல்லிங்ஸ் லாஸ்ட் வரைக்கும் இட் டசன்ட் கோ இன் டு தேர் மைண்ட். கோயிங் ஃபார்வர்ட் டெக்னாலஜி இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பை மூவ் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப சிரமமாயிடும். கிட்ஸ் ஸ்கூலில் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்துட்டோம். சரி வாங்க அப்படியே கொஞ்சம் அவங்க வீடு வரைக்கும் போயிட்டு வருவோம். ஹாய் மம்மி. எஸ் பேபி, கோ வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ். இருங்க மம்மி, டயர்டாக இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வாஷ் பண்ணுறேன். நோ பேபி, கையில் காலெல்லாம் ஜெர்ம்ஸ் இருக்குண்டா. கோ வாஷ் அண்ட் தென் டேக் ரெஸ்ட். ஓகே போகிறேன். பேபி, கம் அண்ட் ட்ரிங்க் திஸ். வாட்ஸ் திஸ்? என்னது மம்மி? இதுதான் ஹெல்த் ட்ரிங்க், ராகி கஞ்சி. மம்மி, இட்ஸ் வெரி ஸ்டிக்கி. ஐ கான்ட் ட்ரிங்க் திஸ். ப்ளீஸ் இதை ஆர்டர் பண்ணி தாங்க. ட்ரிங்க் திஸ் ஃபர்ஸ்ட், அப்புறமா ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன். நோ மம்மி, இட்ஸ் டேஸ்ட்லெஸ். பட் வெரி ஹெல்தி. நோ, ஐ வாண்ட் பர்கர் வித் சீஸ் ஆர் எல்ஸ் பீட்சா. இட்ஸ் அன்ஹெல்தி, ஜங்க் டூ. பட் வெரி டேஸ்டி. எனக்கு பர்கர் தான் வேணும். சரி அடம் பிடிக்காத, வாங்கி தரேன். Now go do your homework. What? Homework? Mummy, now it's time to play. ஓ, தம்பி வெளியே போய் விளையாட பெர்மிஷன் கேக்குறான் போல. Where is my tab? Morning game play பண்ணிட்டு அப்படியே வச்சிட்டு போயிட்டேன். I have to play another game. அப்போ homework? What mummy? Google-ல போய் டைப் பண்ணா எல்லாம் வந்துரும். அவ்வளவுதான். Copy, paste and print out. Very simple. Google-ஆ? அப்போ உன் brain-க்கு வேலை? Why unnecessary disturbance to brain? Smart work mummy, smart work. வர ரொம்ப லேசி ஆயிட்டே வரேன். ஃபியூச்சர்ல என்னதான் நடக்க போகுதோ தெரியல, ஒன்றும் புரியல. Don't waste my time mummy. Game-ல I'm losing points. Disturb பண்ணாதீங்க என்ன. என்ன செல்லம், இப்படி ஒரே பிளேஸ்ல உட்காந்துட்டு ஆன்லைன்ல கேம் விளையாடுறதுக்கு பதிலா வெளியே போய் you can play with your friends-ல. Mummy, I don't have friends. I don't need to. First of all, I don't have time to play with them. What? ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? என்ன இவன் இப்படி சொல்றான்? அதை ஏன் கேட்குறீங்க? வெளியே போ, மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் அதர்ஸ், ப்ளே வித் தம், இன்ட்ராக்ட் வித் தம்னு ஃபோர்ஸ் பண்ணி தள்ள வேண்டியிருக்கு. ஆமா கேட்டா பதில் ரெடியா இருக்கும். ஐ ஹேவ் சோ மெனி ஃப்ரெண்ட்ஸ் இன் சோஷியல் மீடியான்னு. சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லா அன்னோன் பீப்புளும் இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸா, பெருமை வேற. என்ன, அன்னோன் பீப்புள் எல்லாம் ஃப்ரெண்டா? அப்படிதான் சொல்றான். டிட் யூ நோட்டீஸ்? நம்ம கிட்ட இருக்க இன்ட்ராக்ஷன் கூட ரெடியூஸ் ஆகிட்டே வருது. எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணவும் மாட்டேங்கிறான். மில்லியன்ஸ் ஆஃப் அன்னோன் பீப்புள் கூட சோஷியல் மீடியால ஷேர் பண்ண ரெடியா இருக்கிறவனுக்கு பேரண்ட்ஸ் ஆன நம்ம கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண ரெடியாவும் இல்ல, ஃப்ரெண்டு கூட இன்டராக்ட் பண்ண டைமும் இல்ல. செல்லம், அங்க இருக்கிற கண்ணாடி கொஞ்சம் எடுத்துட்டு வரியாப்பா? பாட்டி உங்களுக்கு தானே சொல்லணுமா, நான் பிஸியா இருக்கேன், நீங்களே போய் எடுத்துக்கோங்க. சரி கத்தாதப்பா, நானே எடுத்துக்கிறேன். பாட்டிக்கு ஸ்பெக்ஸ் கொண்டு போய் கொடுத்தியா இல்லையா? சுத்தம் காதுல மாட்டிட்டானா இனி அவனை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியவே தெரியாது. என்னத்த சொல்ல, கேம் விளையாடுறது பத்தலன்னு ரீல்ஸ் ஷார்ட்ஸ் வேற. Nowadays kids are not ready to listen at all. ட்ரெண்டிங்னு சொல்லி இப்போ அவங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ஷார்ட்ஸ்லயும் ரீல்ஸ்லயும் தான் இருக்கு. ரிசர்ச் என்ன சொல்லுது தெரியுமா? ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் கண்டினியூஸா வாட்ச் பண்ணும்போது அட்டென்ஷன் ஸ்பேன் ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லுது. அட்டென்ஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் சைல்ட் டெவலப்மெண்ட். பட் அட்டென்ஷன் ரெடியூஸ் ஆக நத்திங் கேன் பி டன். இங்க நீங்க நோட் பண்ணீங்களா? மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹியூமன் இன்டராக்ஷன், அட்டென்ஷன் ஸ்பேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகிட்டே வருது. திங்க் பண்ண வேண்டிய விஷயங்க. ரீவைண்ட் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு, ஸ்டே பண்ணி ப்ரெசண்ட்டும் பார்த்தாச்சு. சரி வாங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஃபியூச்சரில் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நீங்களாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, பட் ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் டு வாட்ச். கம் ஆன், ஃபாலோ மீ, லெட்ஸ் மூவ் டு அவர் ஃபியூச்சர் லைஃப் ஸ்டைல். ஓ, இதுதான் ஸ்கூலா? அடேங்கப்பா, எங்க டீச்சரை காணோம்? இது என்ன? Boom, boom, robo-da, robo-da, robo-da. Zoom, zoom, robo-da, robo-da, robo-da. Boom, boom, robo-da, robo-da, robo-da. Zoom, zoom, robo-da, robo-da, robo-da.
Smita, may I go to the restroom? No, this is not the time to go. Wait for the schedule. What? Schedule? Idukalama. Ayyo, avasarama coming. What to do? Control. Meta follows only the schedule. What happened, Miss Smita? Hello, Mr. Principal. Meta is not working. I think something is wrong. Can you make it fast? Oh, Meta, I think your charger is down. Let me check. Yes, your battery is low. Let's charge you first. Kids, since the battery is low, we shall continue the class tomorrow. You could learn today's session through the app. என்னது சார்ஜர் டவுனா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு போகிறாங்க போல இருக்கு. சரி வாங்க போய் பேசி பார்க்கலாம். Hi. Who are you? I have to go home soon. I have so much work to do. Oh, do you have homework? Homework? Oh no, we don't have any. Are you good at writing? Writing? No, why should I? I have my tab, ChatGPT to do my lessons. Do you have friends? Friends? Why do I need? With whom will you play and interact? I have so many online games. Why should I go and search for friends? You know, I have my AI to talk and interact. AI is my best friend. ஐயோ தலையெல்லாம் சுத்துதே. எதை கேட்டாலும் ஆன்சர் ரெடியாக வருது. உலகம் எதை நோக்கி போகுதுன்னு புரியலடா சாமி. என்னமோ ஜிபிடிங்கிறான், ஏங்கிறான். அப்போ ஹியூமன் ட்ரெண்ட்ஸே உங்களுக்கு கிடையாதா? சரி வாங்க, அவங்க வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு போய் பார்ப்போம். Hi, buddy. It's time to eat. Va saapidlam. No, Mom, I'm not hungry now. Oh, okay then. When you feel hungry, take 2 green pills and eat. Oh, Mom, morning only I ate green pills. Night also the same? No, Mom, I want only red pills. என்னது கிரீன் பில்ஸு ரெட் பில்ஸா? பில்ஸ்னா மாத்திரை தானே. சோறு போய் பீஸா வந்தது டும் 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 டும். பீஸா போய் பில்ஸ் வந்தது டும் 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 டும். Granny wants to talk with you. Shall I take a video call? No, Mom, I'm tired. We'll talk with her tomorrow. I want to continue my game. I need privacy. Please turn on the AC. இப்போ என்ன ஓடி ஆடி விளையாடிட்டான்? டயர்டுன்னு சொல்கிறான். சொல்ல போனால் ஃபீல் லேசின்னு சொல்லலாம். இந்த டெக்கியா இருக்கிற பையன் ஹியூமன் கூட இன்டராக்ட் பண்ணாம ஆல்வேஸ் இன்டராக்டிங் ஒன்லி வித் ஏஐ அண்ட் பிளேயிங் ஒன்லி ஆன்லைன் கேம்ஸ். இப்போ அவன் பாடியில் ஐஸும் பிரெயினும் தான் டயர்ட் ஆகுதே தவிர பாடி டயர்ட் ஆகலை. இஃப் தேர் ஆர் நோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஹவ் வில் இஸ் பாடி கெட் டயர்ட்? அப்புறம் அவன் எப்படி தான் தூங்குவான்? மைண்டும் பாடியும் ஒன்றா ஒர்க் பண்ணி ஃபிசிக்கலி டயர்டானால் தான் வி கேன் ஸ்லீப் வெல். காலங்கள் மாறுது. டெக்னாலஜியோட க்ரோத் ஜாஸ்தி ஆகிடுச்சு. வி கான்ட் ஸ்டாப் இட். When we move friendly and interact with each other, we can solve our problems easily. ஓடி ஆடி விளையாடும் போது தான் physical and mental health will be good. We are not against gadgets and technology. கண்டிப்பாக டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணும்போது ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் இருக்கணும். ஒன்லி வி ஹியூமன்ஸ் கேன் laugh and share with each other. Thank you. A fantastic performance by our talented kids. Give a big applause to them. In this skit, the children beautifully showcase their talent through amazing variations, creative use of props, and the way they handle each element with such ease is truly commendable. First and foremost, a big round of applause to our dedicated teachers for training the children so well. Their effort, patience, and guidance clearly reflected in every moment of this performance. The way the kids expressed emotions and brought the theme to life was truly enjoyable. Through the skit, we could clearly understand how the education system has evolved over time. The children presented this concept so effectively that the message reached the audience in a very simple and engaging way. Once again, hearty congratulations to all the kids for their outstanding performance and to the teachers for their incredible support. It was truly delightful and memorable presentation.